பிரைஸ் தி லார்ட். 18th மே இன்னைக்கு ஏசப்பா நம்ம கிட்ட சொல்ல நினைக்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, உன்னோடே இருக்கிறேன், நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி நான் உன்னோடே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எரேமியா தீர்க்கதரிசியில சொல்லப்பட்டிருக்கிறது போல. அன்றைக்கு எரேமியாவை ஆண்டவர் அழைக்கிறப்போ எரேமியா ரொம்பவே சிறுபிள்ளையா இருந்ததுனால ரொம்பவே எல்லா காரியத்துக்கும் பயந்துட்டு இருந்த. ஆண்டவரே, நானே சிறுபிள்ளையா இருக்கிறேனே, நான் எப்படி இந்த காரியத்தெல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்து, மனுஷங்க என்னை பார்த்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பயந்துட்டு இருக்கிறப்போ ஆண்டவர் இந்த வார்த்தையை எரேமியா கிட்ட சொன்னாங்க. மேபி இன்னைக்கு நீங்களும் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பயந்துட்டே இருக்கலாம். ஐயோ, அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் நான் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களை பார்த்து தான் இன்னைக்கு ஏசப்பா சொல்கிறாங்க, நீங்கள் உங்களுக்கு பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உங்களை காக்கும்படிக்கு தேவன் உங்களோட கூட இருக்கிறார். ஸோ எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க. தேவன் உங்களோட கூட இருந்து அதை செய்வதற்கான பலத்தை தருவார். ஏதோ ஒரு காரியத்துக்காக ஆண்டவர் உங்களை அழைச்சிருக்கலாம். அதை நினச்சி நீங்கள் பயந்துட்டே இருக்கலாம். ஐயோ ஆண்டவரே, நான் இதை என்னால் செய்ய முடியாது, நான் இதை எப்படி செய்ய போகிறேன், எனக்கு இதை பற்றின எந்த ஐடியாவும் கிடையாது, மனுஷங்க என்னை எப்படி பேசுவாங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அநேக காரியங்களை குறித்து நீங்கள் இன்னைக்கு கேள்வியோடு இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்காக தான் இயேசு பேசியிருக்கிறாங்க. ஸோ யாருக்காகவும் நீங்கள் பயந்துக்காதீங்க. ஆண்டவர் உங்களை அதுக்காக அழைச்சிருக்காருன்னு சொல்லிட்டு தைரியமாக அந்த காரியத்தை பண்ணுங்க. ஆண்டவர் உங்களோட கூட இருப்பார். உங்களை காக்கும்படி எப்பொழுதுமே உங்களோட கூட அவர் வருவார். ஸோ எல்லாவற்றையும் அவர் கையில் கொடுத்துட்டு அவர் உங்களை எதற்காக அழைச்சாரோ அந்த காரியத்தை சந்தோஷமாக அவருக்காக செய்யுங்க. அவர் உங்களோட இருந்து உங்களை பாதுகாத்து கொள்வார். ஸோ இந்த நாளை இந்த வசனத்தை கொண்டு தொடங்குங்க. God bless you. Have a blessed day.